Hi friends, நான் ஸ்டெஃபி. காலையில் விடியறதுக்கு முன்னாடி எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியஸ் சீப்பஸ்ட் மார்க்கெட்டான சோர் பஜாருக்கு தான். அங்கே 10 rupeesலேருந்தே சீப்பாகவே எல்லா திங்ஸுமே கிடைக்குங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே சோறுன்றது திருட்டு பொருட்கள் தான். அங்கே திருட்டு பொருட்களுக்கும் கிடைக்கும், ஆனால் நம்ம பார்த்து நிதானமாக வாங்கணும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. அப்போ பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை, ஆனால் போக போக நடக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு ரொம்ப கூட்டங்க. இதெல்லாம் மென்ஸ் டிஷர்ட் ஷர்ட்ஸ் அதெல்லாம் 100 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் போன கடை 10 rupees ஷாப் தாங்க. அங்கே நிறைய 10 rupeesக்கு ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு, ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் விட்டுற மாதிரி. ஸோ அது நிறைய வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பவுல் அதெல்லாம் நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு, அது வாங்கியாச்சு. இதெல்லாம் காப்பி ப்ராடக்ட்ஸுங்க, அப்படியே அச்சஸில் அதே மாதிரியே இருக்கும். ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா 20 rupees 10 rupees தான். அடுத்த ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸே 100லேருந்து இருந்துச்சுங்க. ட்ரை ஃப்ரூட் ஷாப்புமே இருந்துச்சு, அதுவுமே ரொம்ப சீப்பாகவே இருந்துச்சு. ப்ளூடூத் பிறகு மொபைல்ஸ்னு எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ் தாங்க. அடுத்தது சில்வர் ஆக்சிடைஸ் ஜுவல் ஷாப் வந்தாச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அங்கே ரொம்ப நேரம் நின்று பார்த்தாச்சு. 50 rupees தான் சொன்னாங்க. அதனால எனக்கு 2 லாங் செயினும் நிறைய இயரிங்ஸும் வாங்கிக்கிட்டேங்க. அதனால ஒவ்வொன்றா மெதுவாக எடுத்து காமிச்சாங்க. ஸோ பார்த்து வாங்க, நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ரெட் கலர்னு ஒரு ஜூஸ் இருந்துச்சுங்க, அதுக்குள்ளே பெரிய பெரிய பார் ஆஃப் ஐஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் வாங்கி குடிக்கல, பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கலர் ஃபிஷ் ஷாப்பு, எனக்கு ஃபிஷ்ஷஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ரசித்து கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்தது ஷூ மார்க்கெட் தான். ஷூ மார்க்கெட்டுமே இங்கே விதவிதமாக ஷூஸ் இருந்துச்சு. 100 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் விதவிதமாக ஷூஸ் இருந்துச்சு. அப்படியே போக போக நிறைய கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே இருந்துச்சுங்க. அடுத்தது இது வந்து விண்டேஜ் ஐட்டம்ஸ், பழைய காலத்து ரேடியோ, பழைய காலத்து ஃபோன், பிறகு அந்த பைனோகுலர் எல்லாமே இருந்துச்சு. அது நீங்கள் ஓல்டு திங்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களா இருந்தால் இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வந்து இந்த புறாக்கு, ரேஸ் புறாக்கு வந்து காலில் கெட்டுற ரிங்காங்க. இதுவே நானே அங்கே தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓல்டு ஐட்டம்ஸ், உங்களுக்கு ஏதாட்டி ஓல்டு ஐட்டம்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிறகு இதெல்லாம் இந்த விளையாட்டு பொருட்கள், இந்த டாய் ஷாப் அதெல்லாம் கூட இருந்துச்சு. இது வந்து காயின், பழைய காலத்து காயின், பிறகு நிறைய கண்ட்ரீஸோட விதவித மெட்டீரியல் காயின்ஸ்லாம் இருந்துச்சு. நீங்கள் காயின் கலெக்டராக இருந்தாலும் இந்த மார்க்கெட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மார்ட் வாட்சஸ், இந்த பழைய மொபைல்ஸ் அதுவுமே வித்துட்டு இருந்தாங்க. இந்த ஜீன்ஸ் எல்லாமே 100 rupeesலேருந்தே ஸ்டார்டிங்ஸ் இருந்துச்சுங்க. டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் மென்ஸுக்குரிய எல்லாம் வேறு. இந்த டாய் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த பொம்மை சாஃப்ட் டாய் எடுத்தாலும் 20 rupeesன்னு சொன்னாங்க. அதனால நம்ம குட்டீஸுக்கு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அந்த ஷாப்லேயே ரொம்ப நேரம் நின்னுங்க, நாங்கள் தேடி எடுத்தோம். அதுலேயே ரொம்ப நேரம் ஆயாச்சு. கூட்டமும் அந்த ஷாப்பில் அலை மோதிட்டு தான் இருந்துச்சு. 20 rupeesன்னு உடனே எல்லாரும் வந்து நிறைய எடுத்துகிட்டே இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சோனி எரிக்சன் ஃப்ளிப்பிங் மொபைல். இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் மொபைல்னு சொல்லி அவங்களோட மலரும் நினைவுகளாக என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது அங்கேருந்து கிளம்பி நாங்கள் சாந்தினி சோர் பஜாருக்கு வந்துட்டோம். இந்த பின்னாடி தெரிகிறது தான் ரெட் ஃபோர்ட்டு, அதை பார்த்துட்டே அப்படியே வந்தாச்சு. அங்கேயுமே பயங்கர ரஷ்ஷு சண்டேனால. பிறகு நடந்துட்டே இருந்ததுல ரொம்ப பசிச்சிருச்சு. ஒரு சோலை பட்டோரை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.